லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாமி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்ப பாருங்க. சரிடா அம்பி, நான் மந்திரம் சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துரு. லேக் விட்டேனா பாவம் வாபஸ் ஆகாது பாத்துக்கோ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முக நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவி பதியே நமோ நமஹ. ஏண்டாம்பி தப்பு தப்பா சொல்றியடா, உச்சரிப்பே நோக்கு வராதா? அப்படியா? சரியா சொன்னாதான் பாவம் போகும், இல்லன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். மண்டையில ஏறிச்சோ? சாமி நீங்க சொல்றது வாயிலே நுழைய மாட்டேங்குது. நீங்க பாட்டுக்கு படபடன்னு சொன்னா எப்படி சாமி? தோஷம் பிடிச்சவா இத சொல்ல தடுமாறதான் செய்வா. இப்போ சொல்லு. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. ஓம் ஷட்க்ரீடபதையே நமோ நமஹ. பதியே நமோ நமஹ. அப்படியே கும்பிட்டுக்கோ. ஓம் ஷண்முகபதையே நமோ நமஹ. எப்படியோ நல்லபடியா முடிச்சிட்டேன். முடிஞ்சிருச்சுனே. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஆளை விடுங்க, நாங்க கிளம்புறோம், வாங்கடா. என்ன அவசரம்? தோஷத்தை கழிச்சாச்சு, வசந்தத்தை வர வைக்க வேண்டாமா? சாமி வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம நடக்கிறாரு. இந்த வருஷம் சிறந்த குருக்கள்னு அவார்டு கொடுக்கணும்னா இவருக்கு தான் கொடுக்கணும். சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? விநாயகர் சன்னதி கிட்ட போய் தடையில்லாம நல்லது நடக்கணும்னு வேண்டிட்டு 9 தீபம் ஏத்துக்கோ. 9 தீபமா? எப்படியோ நல்லபடியா பூஜையை முடிச்சாச்சு, சந்தோஷம் தானே? சாமி பேசுனதை விட உங்களுக்கு இந்த டைம் டபுள் பேமெண்ட் ஓகே தானே? ஓகே ஓகே, அனுப்புறா. அந்த குருக்கள் கொஞ்சம் கூட சரியில்லை. அததான் நானும் சொல்ல நினைச்சேன். உனக்கு வேற கோயிலே தெரியாதா? வேற குருக்களே கிடைக்கலையா? இல்லனே, நான் எதுக்கு அந்த குருக்களை குறை சொல்றேன்னா, சாதாரண பரிகாரத்தை கொடுத்துட்டு 5000 ரூபாய் பில்ல போட்டா எதுக்கு? 5000? அப்ப நம்ம பண்ணது சாதாரண பரிகாரம். ஆமாண்ணே, பெரிய அளவுல ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஆனா அவரு ரொம்ப சிம்பிளா சொல்லி ஏமாத்திட்டாருண்ணே. நேரம் ஆகிட்டு இருக்கு, நீ விளக்க ஏத்துன. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அவங்க வேணும்னு பண்றாங்களா? நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மாவே இருக்கீங்க. அவங்க பண்ணது தப்புதான், நானும் தப்புன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ஏன் என் மேல கோவப்படுற? இங்க பாரு யமுனா, நம்ம இப்ப ஏதாவது பேசிக்கிட்டா அப்புறம் சக்தி தான் கனவெல்லாம் விட்டுட்டு தான் ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு கல்யாண மேடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? எப்படி இனியும் பொறுமையா இருக்க முடியும்? அதுக்குதான் சொல்றேன், நானே என் நிச்சயத்தை நிப்பாட்டுறேன். அப்பதானே சக்தி கல்யாணமும் நின்னு போயிடும். எங்க அம்மா எங்களை எப்படி எல்லாம் வளர்த்தாங்கன்னு தெரியுமா? எங்க 3 பேரையும் ஆளாக்க அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டா கண்ணுல கண்ணீர் இல்லங்க.
ரத்தமே வரும். சக்திய கலெக்டராக்க அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஆனா இன்னைக்கு சக்தி கழுத்துல சங்கிலி தாலி கட்ட போறானா? கேட்கவே அசிங்கமா இல்ல? இதுல உங்க அம்மா சங்கிலி இன்னும் மேடைக்கு வரலன்னு வேற சண்டை போடுறாங்க. என்னங்க நடக்குது சொல்லுங்க? அந்த சங்கிலி எல்லாம் ஒரு ஆளுன்னு என் சக்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவன் யோசிக்கிறானா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? சரி யமுனா, நம்ம பொறுமையா இருக்க தேவையில்லை. அப்போ வாங்க 2 பேரும் போய் இப்பவே எல்லாரும் முன்னாடியே சொல்லலாம். எங்களுக்கு நிச்சயமும் வேணாம், இந்த கல்யாணமும் வேணான்னு. வாங்க கார்த்திக். யமுனா, என்ன? அதுவும் சொல்ல தேவையில்லை. இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழினா? யமுனா, நான் அன்னைக்கே சொன்னேன் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா சக்தி தடுத்துட்டா. இங்க பார், இப்ப நமக்கு இருக்கிற கடைசி வழி இது மட்டும்தான். இப்ப நம்ம கோவில்ல தான் இருக்கோம். இதுவும் நல்ல நாள் தான். எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. நம்ம இப்பவே இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் பொண்டாட்டியா மணமேடையில போய் நிப்போம். அப்போ எங்க அம்மாவுக்கு வேற வழியே இருக்காது. சக்தி கல்யாணமோ தானா நின்றோம். இங்க பாரு யமுனா, உங்க வீட்ல எல்லாருக்குமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதம் தான். அதே மாதிரி சக்தி சங்கிலி கல்யாணத்துல யாருக்குமே சம்மதம் இல்ல. இப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா உங்க வீட்ல யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிஜமா சொல்லணும்னா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. யமுனா, இதை நான் என்னைக்கோ பண்ணியிருக்கணும். அப்படி நான் பண்ணியிருந்தேனா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆனா நீ எதுக்குமே சம்மதிக்கல. இதோ பாரு யமுனா, இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நம்ம ஓடி போனாதான் அசிங்கம். ஆனா எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம தாலி கட்டிட்டு மேடைக்கு போனா அது அசிங்கம் கிடையாது. இங்க பாரு, நான் இப்பவே தாலி கட்டுறேன் யமுனா. யமுனா, அழாத. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இல்ல கார்த்திக், வேண்டாம். இது தப்பு. ஐயோ யமுனா, தப்பு எதுவும் இல்லை யமுனா. சொன்னா கேளு. இதை விட்டா சக்தியை காப்பாத்த வேற வழியே கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன் உனக்கு பிரச்சனைனா நான் கட்டாய தாலி கட்டினதா கூட சொல்லிக்கோ. உனக்கு வர பிரச்சனையும் சேர்த்து நான் தாங்கிக்கிறேன். பிரச்சனைக்கு பயந்து நான் சொல்லல கார்த்திக். இது தப்பு. எங்க அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. இதே மாதிரி ஒரு தடவை செல்வா கையில நான் தாலிய கொடுத்து சக்தி கழுத்துல கட்ட சொன்னேன். அவங்க அந்த சூழ்நிலையில கூட எங்க யாரையும் விட்டு கொடுக்கல. அவளோட அக்கானா நான் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லை யமுனா. இங்க பார், எனக்கும் உனக்கும் நிச்சயதார்த்த வரைக்கும் வந்துருச்சு. யாரும் இத தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்காக எங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆம்பள எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஆனா நான் ஒரு பொண்ணு. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால முடிவெடுக்க முடியாது. எனக்கு பின்னால 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களையும் நினைச்சு பாக்குற பொறுப்பும் கட்டாயமும் எனக்கு இருக்கு. நீங்க பணக்காரங்க, கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவங்க. ஆனா 3 பொண்ணுங்களோட தனியாளா நின்னு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவுக்கு போராட்டம் தான். தினம் நெருப்புல வெந்து எங்களை வளர்த்தவங்க. இப்படி அவங்களுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஐயோ, அவசரப்படாத யமுனா. இப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நம்ம நிலைமை அப்படி. இல்ல கார்த்திக்,
என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இல்ல யமுனா, என்ன ஆனாலும் சரி, நான் இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட தான் போறேன். நிறுத்துங்க. என்ன பண்றீங்க கார்த்திக் சார்? அங்க மேடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்க 2 பேரையும் காணுமேன்னு தேடிட்டு வந்து பார்த்தா நீங்க புது பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன பிரச்சனை? எனக்கும் யமுனாக்கும் தான் எப்படியும் கல்யாணம் நடக்கணும் ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன? எப்படியும் கல்யாணம் நடக்கணுங்கிறது வேற, எப்படியாவது கல்யாணம் நடக்கணுங்கிறது வேற கார்த்திக் சார். யாருமே இல்லாம இப்படி தனியா நின்னு தாலி கட்டுறது தான் கல்யாணமா? எங்க அம்மா பார்த்து பார்த்து யமுனாக்காவை வளர்த்தது எங்க அக்கா கல்யாணம் யாருமே இல்லாம நடக்கிறதுக்கா? அத்தனை பேர் மேடையில இருக்காங்க. நீங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா ஊர் என்ன சொல்லும்? உங்க பிரச்சனை வேணா தீந்துரும், ஆனா தங்கச்சி மேடையில இருக்கா. அக்கா தாங்க முடியாம வேணும்னே தங்கச்சிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்கள மீனாட்சி என்ன வளர்த்துருக்காங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இங்க பாருங்க கார்த்திக் சார், எல்லார் முன்னாடியும் எங்க அம்மா தலை குனிஞ்சு நிப்பாங்களா மாட்டாங்களா? உங்க அம்மா கிட்ட உங்களால பேச முடியலங்கிறத எனக்கு புரியுது கார்த்திக் சார். நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கல. அதுக்காக எங்க அம்மா சபையில தலை குனிஞ்சு நிக்கிறத எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது கார்த்திக் சார். இந்த அவசர முடிவுலாம் வேண்டாம் கார்த்திக் சார். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் பொறுமையா இருந்தா அங்க சங்கிலி சக்தி கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதெல்லாம் எதுவும் நடக்காது கார்த்திக் சார். என்னடி சொல்ற? அவ்வளோ ஈஸியாலாம் சங்கிலிக்கும் சக்தி அக்காக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். அதான் எப்படி சொல்றேன்னு கேக்குறேன். எல்லாத்தையும் இப்ப விளக்கமா சொல்றதுக்கு டைம் இல்ல. நடக்கிறப்போ நீயே தெரிஞ்சுக்குவ. அது மட்டும் இல்ல, வேற ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு. இல்லனா சங்கிலியே சக்தி அக்கா கழுத்துல தாலி கட்ட யோசிப்பானா? புஷ்பா சமாதானம் பண்ணதான் போவாங்களா? வேற ஒண்ணு இருக்குக்கா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத கார்த்திக் சார். நீங்களும் யமுனாக்காவும் மனமேடைக்கு போங்க. எப்ப பேசணுமோ அப்ப நீங்க பேசுங்க. அது வரைக்கும் அங்க நடக்கிறதெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருங்க. போங்க போங்க. துர்கா, எப்படிடி சக்தி கல்யாணம் நிக்கும்? அந்த சங்கிலியை கூட்டிட்டு வரதான் புஷ்பாவும் அப்பாவும் போயிருக்காங்களே. அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்காதக்கா, என்ன மட்டும் நம்பு. ஓ, உன்னையும் காணும்னு கோகிலாத்தா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிப்பாங்க. ஓ போக்கா. டேய், இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? மாலை எங்கடா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? போட்டுக்கோடா. சும்மா இருக்கா நீ? வேஸ்ட். ஒரஞ்சன்னு வெச்சுக்கோ. ரொம்ப தான் பண்ற. டேய் சங்கிலி, வந்து தாலியை கட்டுறா. ஐயர் 4-5 வாட்டி கூப்பிட்டுட்டாரு. போலாம் வாடா. அவ்வளவு அவசரம்னா அந்த ஆளையே கட்ட சொல்லு. டேய் புஷ்பா, கொஞ்சம் இருவே. என்னையா இவன்? டேய், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? டேய், நீ கனவுல நினைச்சா கூட இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்குமாடா? ஆமா ஆமா, கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது மாமா. இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உங்க அக்கா உசுரோடவே இருக்க மாட்டா. செத்துருவேண்டா, சத்தியமா செத்துருவேண்டா. நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? செத்துரு செத்துரு. பொண்ணு சீராட்டி பாராட்டி நான் வளர்த்ததுக்கு இப்ப கேள்வி கேட்கிற பாத்தியா? இதுக்கு நீ செத்துறலாம். செத்துருவேனா அப்படியே செத்துருவேன் அர்த்தமா? அவளை கட்டிக்கிறதுக்கு சாவலாங்கக்கா, புரிஞ்சுக்க. டேய் டேய், அப்படி என்னடா சக்தி தப்பு பண்ணிட்டா? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆரம்பத்துல இருந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. விடு, இப்ப கேளுங்க. என் வாயால இதெல்லாம் சொல்ல வைக்காத மாமா. டேய் டேய், உன்னை ஐயர் அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரா? போடும். இவன் வர மாட்டான், இவன் வர மாட்டாங்க.
அம்மா அப்பா குறை இல்லாம இவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் பாத்தீங்களா? பதிலுக்கு என்னடா பண்ண எனக்கு? ஏண்டா என்னைக்காவது என் புள்ள வேற நீ வேறன்னு நான் பாரபட்சம் பார்த்து நடந்திருப்பேனாடா? சொல்லுடா. டேய், உன்னை ஊரெல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசினப்போ அக்காவா உன் கூட இருந்தது நான் மட்டும்தான். அப்படிப்பட்ட அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அசிங்கம்னா நீ தானடா கூட நிக்கணும். உனக்காக தானே இவ்வளவு தூரம் பண்ண. உங்க அக்காவுக்காக இதை நீ செய்ய மாட்டியா? அதெல்லாம் கரெக்டு தான்க்கா. ஆனா டேய் ஆனா என்னடா ஆனா? டேய் டேய் உங்க அக்கா புஷ்பா உனக்காக எவ்வளவுலாம் பண்ணிருப்பா. உங்க அக்காவுக்காக அவ சொல்ற பொண்ணு நீ கட்ட மாட்டியா? டேய் இத்தனைக்கு நீ இந்த ஊருக்குள்ள எத்தனை பொண்ணோட சுத்தி இருப்ப, எங்களுக்கெல்லாம் அது தெரியும்ல. இப்படி இருக்கும்போது சக்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஏன்டா இவ்வளவு முறுக்கிக்கிட்டு நிக்கிற? இதுவும் அதுவும் ஒண்ணா மாமா? டேய் டேய் எது வேணாலும் இருக்கட்டும்டா. ஆம்பளைனா கல்யாண காட்சியெல்லாம் நடக்கணும்டா. டேய் சங்கிலி, உன் அக்கா கடைசியா கேக்குறேன்டா. உன் அக்காவுக்காக இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? ஏன்க்கா நீ வேற புரிஞ்சுக்காம பண்ற? டேய், இது வரைக்கும் யார் யார் கால்லயும் நான் விழுந்துட்டேன்டா. உன் கால்ல விழுறதுனால எனக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. டேய் சங்கிலி, இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல என் மானமே போயிடும். அதுதான் வேணுமா உனக்கு? ப்ளீஸ்டா, இத பாரு, நீ 3 முடிச்ச மட்டும் போடு. அதுக்கப்புறம் உனக்கு எங்க போகணுமோ நீ என்ன இஷ்டப்படுறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ. அக்கா சொல்றது கேளுடா, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு வாடா. மாமா, கோகிலா ஆண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டியா? கோகிலா, ஐயோ இப்ப வேற நேரம் கட்ட நேரத்துல கல்யாணம் மட்டும் முடியட்டும். கோகிலாவுக்கு இருக்கு. வாடா சங்கிலி. டேய் மாப்ள, சரியா வராது மாமா. வாடா சொல்றேன்டா, வாடா. விட்டு மாமா. டேய் இப்ப மட்டும் நீ வரலைன்னு வச்சுக்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. வாடா. விடு மாமா. டேய், இப்ப நீ வர போறியா இல்லையா? டேய் வாடா. என்னங்க இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? அக்கா பேசாம இரு. டேய் நான் சொல்றேன்ல, போ. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? மாப்ள நான் சொல்றேன் இல்லடா, வருவியா வர மாட்டியாடா? வர மாட்டேன். வாடா. வாயை மூடிக்கிட்டு வாடா. புஷ்பா, நீ வா. மாமா விட்டு. வாங்குறல்ல, வாடா. இவனோட ஒரே தலைவலியா போச்சு. இங்க என்ன பண்றீங்க செல்வா? நீங்க என்ன பண்ற? இந்த கோயில்ல தான் சக்தி அக்காக்கு கல்யாணம். அம்மா, அக்கா, நான் எல்லாரும் இங்க தான் இருக்கோம். என்ன சொல்ற துர்கா? இந்த கோயில தான் சக்திக்கு கல்யாணமா? ஆமா ஆமா, உங்களுக்கும் இன்னைக்கு தானே கல்யாணம். நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். பரிகாரம் முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியது. ஓ, போய் உங்க அம்மா சொன்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்க அதானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கார்த்திக் சார் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த போராடினாரு. யாருக்கும் தெரியாம யமுனாக்கா கழுத்துல தாலி கட்ட கூட தயாராயிட்டாரு. ஆனா யமுனாக்கா அதுக்கு ஒத்துக்கல. எப்படியாவது சக்தி அக்கா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எப்படி செல்வா, உங்களால இப்படி இருக்க முடியுது? நான் என்ன பண்றது துர்கா? கடைசி வரைக்கும் சக்தி அவ மனசுல இருக்கிறத சொல்லவே இல்லையே. அதுக்காக இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டீங்களா? நீங்க 3 பேரும் ஏதாவது பண்ணி எங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தேன். ச்சே, உங்க எல்லாரையும் நம்பினல்ல, என்னதான் சொல்லணும்? துர்கா, என்ன பேசுற நீ? இங்க சக்தி கல்யாண மேடைக்கு வந்தாச்சு. அங்க எனக்காக எல்லாரும் கல்யாண மண்டபத்துல காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. நான் எவ்வளவு வாட்டி சக்தி கிட்ட கெஞ்சி பார்த்தேன். உனக்கே அதெல்லாம் தெரியும்ல. ஆனா என்ன குறை சொல்ற? நான் என்ன செய்யறது? ஏதாவது பண்ணிருக்கணும் செல்வா. இவ்ளோ பிரச்சனைக்கும் யார் காரணம்? நீங்க தானே.
அப்போ நீங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். பதில் சொல்லுங்க செல்வா. இல்ல துர்கா. ஃப்ரெண்ட்ஸா நீங்கெல்லாம்? கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு கூடியே சுத்திட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்க 2 பேருக்கு? அது இல்ல துர்கா. பேசாதீங்க 2 பேரும். உங்க ஃப்ரெண்டால தான் எங்க அக்காவோட வாழ்க்கை நாசமாக போகுது. சக்திய கல்யாணம் பண்ணிக்க சங்கிலி யோசிக்கிறானா? கேட்கவே அசிங்கமா இல்ல? என் சக்தி அக்கா எப்பேற்பட்ட பொண்ணு. ஒரு வீட்டுக்கு தேவதையா போக வேண்டியவ. அவளை கல்யாணம் பண்ண போறவன் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருப்பான். அப்படிப்பட்ட ஏன் சக்தி அக்காவை பார்த்து இந்த சங்கிலி தாலி கட்ட யோசிக்கிறானா? நேரத்தை பாத்தீங்களா? இததான் விதின்னு வாங்க போல. ஐயோ, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுல்ல. நான் வேற உங்க டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போங்க செல்வா, போங்க. போய் உங்க அம்மா சொன்ன பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டுங்க. குட் பை செல்வா. என்னடா அவ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு போறேன். அப்புறம் யாரு காரணம்? நீதானே காரணம். நான் என்னடா பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணலனே. அதான் இங்க பிரச்சனையே. உன் லவ் பத்தி அம்மா கிட்ட பேசிருக்கலாம். என்னடா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு? தயவு செஞ்சு என்ன சாவடிக்காதீங்கடா. அண்ணே, ஏண்டா உங்க 2 பேருக்கும் சக்திக்கு இங்கதான் கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாதுனே. தெரியாதுண்ணே.